ஸோ எல்லோரும் வணக்கம். என் பேர் வெங்கட். ஸோ இந்த வீடியோவில் செல்லியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 3 டைப்பை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் சிமிலர் தான். பட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பேனட் தரணும் கொஞ்சம் பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது வெயிட்டாக இருக்குது. மற்றபடி இன்ஜினோட பிளாக் கீழே எல்லாம் சிமிலர் தான். மேலே பொறுத்த வரைக்கும் மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு டோருமே அந்த இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே கொஞ்சம் லாக் நட்டு நல்லா இருக்குது, அப்டேட் பண்ண மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது, சீட் கம்ஃபர்ட் இருக்குது. அண்டு டோரோட குவாலிட்டியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. அண்ட் ரியர் டைலில் இப்போ டிசைனாக இருக்கட்டும், ரியர் வைப்பர் பிளேடாக இருக்கட்டும், ஸோ இப்போ ஓல்டுக்கு இது எவ்வளோ கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு ஸ்டெப்னி வீல் கப் கவராக இருக்கட்டும், ஸோ இதுலேயுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பண்ணியிருக்கலாம் வீல் கவரை பொறுத்த வரைக்கும், எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்டு ஸ்டெப்னி பொறுத்த வரைக்கும் லாக் நட்டும் ஓகே, மவுத்கிட்ட இந்த ஓல்டு டேமேஜும் இல்லை, ஒரே வீல் இருந்தால் கொடுத்துருக்காங்க. இது பரவாயில்ல எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அப்புறம் இன்டீரியர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது ஆட்டோமேட்டிக் தான். அண்ட் இதில் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு வந்து ஏசி வென்ட்ஸோட டிசைன் மட்டும் தான். இது ஓல்டு டைப் தான், பட் இருந்தாலும் அந்த ஐ கேட்சியாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரைஸும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கம்மியானதாக இருக்கும், அஃபோர்டபுளில் தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஏஎம்டி கியர் நாப்ஸு ப்ரீமியமில் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரீமியம் ஃபினிஷ் இல்லை. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் ப்ரீமியம் ஃபினிஷ் கிடையாது. உண்டாயில் ஆல்ரெடி இதே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டேரிங்கு. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18க்கு மேலாம் சொன்னாங்க, கண்டிப்பாக கிடையாது. இது எலக்ட்ரிக் வண்டி 14 கிட்ட தான் வருது. ஸோ 14 to 18 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பவர் விண்டோஸ் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் க்ளோ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியரில் டோர் பேட்டில் வராது, சென்டர் கன்சோலில் வரும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பர்சனலாக பார்த்தது. அப்புறமா எந்த பெரிய சேஞ்சஸும் எனக்கு உள்ளே தெரியல. ஸோ அப்புறம் இன்னொரு நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஏசியோட ப்ளோயர் நாய்ஸு. ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எனக்கு கம்பேரிட்டிவ்லி தோணுச்சு பழைய வண்டிக்கு புது வண்டிக்கும். ஸோ அது காட்டுறது இந்த இது எடுத்தேன். ஸோ அண்டர்சைஸில் பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து கிரேடு டக்குன்னு பிளாக் அவுட் ஆகிடுச்சு. இதை பார்த்து 3,000 5,000 மேலே வரும்போது நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கூலண்ட்டு பரவாயில்ல, ரெடிட்டர் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. ஃப்ளோவும் சரி, இந்த த்ரோவும் சரி. ஸோ மற்றபடி பார்ட்ஸோட சைஸை கம்மி பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பின்னாடி எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபஸ்ட் எப்படி கொடுத்தாங்களோ அதே தான் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.